மக்களே வணக்கங்க. குட் மார்னிங். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தோட்டத்தில் என்னென்ன பெண்டிங் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு ஷெட்யூல் பண்ணி வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்மளுடைய தோட்டத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி புளிச்ச மாவு கரைசல் எல்லா செடிகளுக்கும் கொடுத்தாச்சு. பயன்படுத்தவே முடியாமல் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடிய மாவு வந்துட்டு நம்ம தண்ணிகளோட டைல்யூட் பண்ணி கொடுக்கலாங்க. ஒரு 20 லிட்டர் தண்ணி இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு ஒரு கிண்ணம் நிறையா மாவு வந்துட்டு நல்லா புளிச்ச மாவாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா டைல்யூட் பண்ணி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு டைல்யூட் பண்ணி கொடுக்கறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு புளிச்ச மோர் கரைசல் கொடுத்தா என்ன ரிசல்ட் இருக்குமோ அதே மாதிரி இந்த புளிச்ச மாவு கரைசலுமே நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய 7 இலைகள் கொண்ட ரோஜா செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 7 இலை இருந்துச்சு அப்படின்னா பெருசாக வந்து பூக்கள் வைக்காது. அந்த இலைகள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து மறுபடியும் புதுசாக 7 இலைகள் தளிர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மண்ணை போட்டு ஃபுல்லாக மூடியாச்சுங்க. ரொம்ப நாளா நம்ம வாங்கிட்டு வந்து பெண்டிங்கில் இருந்த இந்த டீ ட்ரே செடி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்துட்டு நடவு பண்ணியாச்சுங்க. அப்புறமா இந்த ஆடி விதைப்புக்கு சௌ காய் வந்துட்டு கொஞ்சம் முளை விட்ட மாதிரி கிடைச்சது, அதையும் விதைச்சாச்சு. ஸோ இன்னைக்கான வேலைகள் இதுதான். இன்னும் இது வந்து எப்படி வருது அப்படிங்கிறத இனி அப்டேட் பண்ணுறேங்க. ஹாப்பி